ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசை செஞ்சாலே இந்த சட்னி அரைக்க சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே அளவுகளோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 3 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலுடைய அளவு வந்து 25 கிராமுங்க. இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது, ஆஃப் பண்ணலை. இதை அப்படியே ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுக்கு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. சுட சுட இட்லியோட இந்த சட்னி எவ்வளோ ருசிங்க. தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், மெதுவடை, பொங்கல், பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு முறை செய்து கொடுத்துட்டிங்கன்னா இனி டிஃபன் ஐட்டத்துக்கு எப்போவுமே இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.